என்னை பொறுத்தவரை காங்கிரஸில் 2 சிந்தனை வரலாம். தாவேக்கான்ற ஒரு கட்சி எங்களுக்கு மாற்றா இருக்கு, நீங்கள் மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வச்சு கூடுதல் இடங்கள், கூடுதலான நல்ல தொகுதிகள், வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை அடைய முயற்சி பண்ணலாம். காங்கிரஸ் கட்சியை நம்பி திமுக பலமா இருக்குது. அது இதுக்காகன்னு இல்லை, பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதனால காங்கிரஸ் அவங்க விட்டுட்டாங்கன்னா அது காங்கிரஸோட போவாது, சனி பூனம் தனியா போவாதுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுல பல்வேறு பிரச்சனைகள் வரும். தாவேக்கா அதிமுக கூட்டணி அமையும் நினைக்கிறீங்களா? இப்பவும் கூட இனிமேலும் இல்ல, அது வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் கூட்டணி விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வெவ்வேறு கோணங்களில், வெவ்வேறு கணக்குகளில் பார்க்கப்படுது. ஏன்னா அங்கே காங்கிரஸினுடைய தோல்விக்கு அப்புறமா இங்கே காங்கிரஸை வச்சு என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா காங்கிரஸை வச்சு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற 2 பார்ட்டிஸ் அப்படின்னா இப்போ கூட்டணியில் இருக்கிற திமுக, இல்லை கூட்டணிக்கு போகிறார்கள் அப்படின்னு பார்க்கப்படுகிற தாவேக்கா. எப்படி பாருங்க? இப்போ காங்கிரஸ் இங்கே இருக்கிற மாநில தலைவர்கள் யாரும் எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்க. ஆல் செட் அண்ட் டன். செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும்ங்க, இது முடிவு எடுக்கிற அதிகாரம், சக்தி அகில இந்திய தலைமைக்கிட்ட தான் இருக்குது. அதை அவங்க இப்போவே எடுத்துருவாங்களா இல்லை கடைசி நேரத்தில் எடுப்பாங்களா எனக்கு தெரியாது. எது வேணாலும் அரசியலில் நடக்கலாம். ரெண்டு சாய்ஸ் தான் எனக்கு தெரியுது காங்கிரஸை பொறுத்தவரையில். காங்கிரஸ் இப்போது இருக்கிற கூட்டணியே சரி பார்த்துக்கலாம், 2029 வரும்போது பார்த்துக்கலாம், இப்போ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஏன்னா அவங்க எப்பவுமே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தான் ரொம்ப முஸ்தீப்பு காட்டுவாங்க. காங்கிரஸை பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தல்களில் அது அவங்க பெரிய அக்கறை காட்டினதில்லை. ஆனால் இப்போ இந்த கூட்டணி பங்கு, ஆட்சியில் பங்கு, இது மாநில இல்லை, நான் சொல்கிறது நேஷ்னல் லீடர்ஷிப்பை பற்றி சொல்கிறேன். ஸ்டேட் லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லா கமெண்ட்ஸும் வந்துட்டு இருக்குங்க. நான் சொல்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தான். பார்ட்டியோட மூவ்மெண்ட் நினைச்சு இல்லை, பார்ட்டியில், ஸ்டேட் பார்ட்டியில் இருக்கிற ஒரு செக்ஷன் தான். வேற செக்ஷன் எங்களுக்கு அதிகாரம்லாம் வேணான்னு சொல்கிறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. விசிகா தலைவர் மாதிரி இப்போதைக்கு எங்களுக்கு அதிகாரமே வேணாம் அப்படின்னு. அதனால் 2 சாய்ஸ் தான் நான் பார்க்குறேன். ஒன்று, காங்கிரஸ் டிவிகேவோட நாங்கள் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை காட்ட வேண்டியதை காட்டி பெற வேண்டியதை பெறணும்னு அண்ணா சொல்வார் இல்லையா, அந்த மாதிரி திமுகவை கையை முறுக்கிறதுக்கும் திமுகவை நிர்பந்திப்பதற்கும். ஆனால் காங்கிரஸுக்கு தேவை இருக்குதானா? தேவை இருக்கு. கூடுதலான சீட்டு வாங்கிறது, இது மாதிரி விஷயங்களுக்காக தாவேக்காவை பயன்படுத்தலாம் நினைக்கலாம் காங்கிரஸ் தலைமை. அதுக்கு அவங்களே கூட நீங்கள் மாநிலத்தில் இப்படிலாம் பேசிகிட்டு இருங்க, அவங்களே கூட இதை டைரக்ஷன் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது உண்மையிலே காங்கிரஸுக்கு திமுகவினுடைய பாஜக உறவுகள் பற்றி கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம். கலைஞருடைய நாணய வெளியீட்டு விழாவில் தேவையே இல்லாமல், அவசியமே இல்லாமல், அது ஒரு மாநில அரசு நடத்திய விழா, அதில் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்தாங்க. வெங்கையா நாயுடோடு இவங்களுக்கு இருக்கக்கூடிய பான் ஹோமி, பாஜக ஒரு செக்ஷனோட திமுக தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய நல்லெண்ணம், இதெல்லாம் காங்கிரஸுக்கும் தெரியும். இவங்க ஏற்கனவே வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தவங்க, அதிகாரத்தை சுவைத்தவர்கள். இன்றைக்கி ஒன்றா பாஜக எதிர்ப்புக்கு நாங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் குஜராத் கலவரம் நடந்த போதே பாஜக ஆட்சியில் இவங்க பங்கு பெற்றிருந்தவர்கள். அதனால் காங்கிரஸ் கட்சி உண்மையிலேயே இது எவ்வளோ நாளைக்கு திமுகவுக்கு பல்லக்கு தூக்கின்னு போகிறது, இதுக்கு ஒரு எண்டு பண்ணிடுவோம். விஜய் ஒரு புதிய ஆளாக இருக்கிறாரு. காங்கிரஸ் திமுக விட்டு வெளியேறி விடலாம் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குதா, இல்லை காங்கிரஸை வெளியேற்றி விடலாம் இதுக்கப்புறம் காங்கிரஸ்? இல்லை, ஒருபோதும் திமுக காங்கிரஸ் அப்படி நினைக்காது. ஏன்னா அது சூசைடல். காங்கிரஸ் இருப்பதால் தான் திமுகவுக்கு அந்த மதசார்பற்ற அந்த சிம்பல், அந்த இது அக்மார்க் சிம்பல் கிடைக்குது. பாஜக எதிர்ப்பு இல்லைன்னா அதுக்கு ரொம்ப சிக்கல். மைனாரிட்டிஸ் ஓட்டு, இந்த இஸ்லாமியர்கள் ஓட்டெல்லாம் அது ஏற்கனவே விஜய் வருகையால்
அது வந்து கொஞ்சம் சரிஞ்சு போயிருக்கு. காங்கிரஸும் போச்சுன்னா கதை கந்தல்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் திமுக காங்கிரஸை கைவிடும் பேச்சுக்கே இடம் இல்லைங்க. தே வில் ட்ரை டு காம்ப்ரமைஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைல் நடக்கக்கூட முயற்சி பண்ணுவாங்க திமுகவில். அதனால் அது ரூல்ட் அவுட்டு. என்னை பொறுத்தவரை காங்கிரஸில் 2 சிந்தனை வரலாம். தாவேக்கான்ற ஒரு கட்சி எங்களுக்கு மாற்றாக இருக்குது, நீங்கள் மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வச்சு கூடுதல் இடங்கள், கூடுதலான நல்ல தொகுதிகள், வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை அடையறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம போயிடுவோமே, இவங்க 50 சீட் தரேன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு, இது பாவம் மூட்டைகள், ஊழல் புகார், ஆன்டி இன்கம்பன்சிலாம் சுமந்துட்டு இருக்கோம், இது ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது, போவோமே, ஆட்சியிலையும் பங்கு கிடைச்சா நல்லது தானே ஜெயிச்சா. இப்போ இங்கே ஜெயித்தாலும் இதே எம்எல்ஏக்கள் தான், வாரிய தலைவர் கூட கிடைக்காது. திமுகவில் பல்லக்கு தான் தூக்கணும். அதனால் ஏன் நம்ம ஒரு பிரேக் பண்ணி பார்ப்போமே, ரொம்ப வருஷமாக இவங்க கூட இருக்கிறோம், புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு, அது ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக ஆன்டி பிஜேபி இருக்குது, காங்கிரஸை இது வரைக்கும் எதிர்த்து எதுவுமே விமர்சனம் பண்ணல, ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, ட்ரை அவர் ஹேண்ட்ஸுன்னு கூட நினைக்கலாம். ஆனால் என்ன செய்ய போகிறாங்க காங்கிரஸ் தலைமை என்பதை செல்வ பெருந்தகையோ தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரர்களோ நிச்சயமாக முடிவு பண்ண முடியாது. அதை காங்கிரஸ் தலைமை முடிவு பண்ணும். அவங்க அதை என்ன செய்ய போகிறாங்கன்றது அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நான் இன்னைக்கு பேப்பரில் ஒரு விஷயம் படித்தேன். திமுகவே என்ன நினைக்குது அப்படின்னா, இப்போ தாவேகா கூட அதிமுக கூட்டணி அமைஞ்சிட்டா அது வந்து நமக்கு பெரிய டஃப் ஆகிடும், அதிமுக பாஜக தாவேகா போயிடுச்சுன்னா. ஸோ காங்கிரஸ் தாவேகாவுக்கு போச்சுன்னா, காங்கிரஸ் வர்றதுனால தாவேகா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே போகாது. ஸோ அப்படி இருக்கிற அமையிற அந்த 4 முனை போட்டிங்கிறது நமக்கு சாதகமாக தான் இருக்கும். அதனால காங்கிரஸை கழட்டி விட்டோம்னாலும் காங்கிரஸ் அங்கே போவாங்க. இல்லை, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இல்லை நீங்கள் சொன்னதை நான் வந்து ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை கழட்டி விடுறதுன்றது அந்த அளவுக்கு பொசிஷன் கம்ஃபர்டபுளாக திமுக இல்லை. திமுகவை பொறுத்தவரையில் கடைசி வரைக்கும் காங்கிரஸ் தங்கள் பக்கம் வச்சுக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. இட் இஸ் த காங்கிரஸ் which has to take a decision, ஃபைனல் கால். காங்கிரஸ் தான் திமுகவோடு தொடர்வதா அல்லது தாவேகாவோடு பயணத்தை துவங்குவதான்றத காங்கிரஸ் கட்சி தான் முடிவு பண்ணும். கேள்வி வைக்கிறாங்க, காங்கிரஸ் அத்தகைய முடிவை எடுப்பதற்கு தூண்டுமா திமுகன்ற இதெல்லாம் வைக்கிறாங்க. இல்லைங்க, திமுக அந்த மாதிரி நிலைமையிலலாம் இல்லைங்க. அவ்வளோ வந்து கம்ஃபர்டபுளாக காங்கிரஸ் கட்சியை தூக்கி வெளியே அனுப்புகிற நிலைமையிலலாம் இல்லை. இட்ஸ் டோட்டலி பேசிஸே இல்லாத ஒரு ப்ரொபொசிஷன். காங்கிரஸ் கட்சியை நம்பி திமுக பலமாக இருக்குது. அது இதுக்காகன்னு இல்லை, பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதனால் காங்கிரஸ் அவங்க விட்டுட்டாங்கன்னா அது காங்கிரஸோடு போகாது, சனிப்புணம் தனியாக போகாதுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் வரும். இப்போ காங்கிரஸ் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், இல்லை காங்கிரஸ் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அது திமுகவுக்கு புது தலைவலி கொடுக்கும். அந்த 25 யாருக்கு பங்கிடுறது எல்லாரும் கேட்பாங்க. விசிக எனக்கு அதில் 10 எனக்கு கொடுன்னுவாங்க, கம்யூனிஸ்டுகள் கேட்பாங்க. இப்படி அந்த 25 திமுக எடுத்துக்க முடியாது. அதனால் வந்து ப்ராப்ளம் சால்விட விட ப்ராப்ளம் கிரியேட்டட் தான் அதிகமாகும். காங்கிரஸை வெளியே தள்ளலாம். காங்கிரஸுக்கு இழப்பதற்கு எதுவுமே இல்லைங்க. என்ன காங்கிரஸ் என்ன ஆட்சி அமைக்க போதா? காங்கிரஸ் கட்சியை வந்து திமுக வந்து கழட்டி விடுறது இதெல்லாம் சில பேருடைய விஷ்ஃபுல் திங்கிங்காக இருக்கலாம். காங்கிரஸ் கட்சியை வந்து கடைசி வரையில் தன் கூட வச்சுக்கணுன்னு தான் திமுக விரும்பும். அதுதான் என்னுடைய அரசியல் புரிதல். ஓகே, நிச்சயமாக. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒன்று இது ஒரு பெரிய இது வாழ்வா சாவாலாம் கிடையாது. திமுகவுக்கு வாழ்வா சாவா இது. அதனால் திமுக வந்து புதுசாக எவ்வளோ பேரை வலிக்க முடியுமோ அவ்வளோ பேரை வலிக்கணும்னு பிரேமலதா உட்பட பேசிகிட்டு இருக்காங்கன்போது காங்கிரஸ் கட்சியை வெளியே விடுவாங்களா? இது ஒரு விஷ்ஃபுல் திங்கிங் தான். காங்கிரஸ்க்கு அந்த மாதிரி அவ்வளோ அவமானம்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கும் சார்ட் ஆஃப்டர் கட்சி தான் காங்கிரஸை பொறுத்தவரையில். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலி ஒரே விஷயம் சார், இப்போ நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம், தாவேகாவுக்கு ஒரு ஃபைனல் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னா அது அதிமுக தான். அதை தவிர அவங்க ஜெயிக்கணும்னு நினச்சாங்கன்னா அதிமுக கூட தான் போயாகணும். அதுதான் கடைசியில் நடக்கும்னு எதிர்பார்க்குறோன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ தாவேகா அதிமுக கூட்டணி அமையும் நினைக்கிறீங்களா இப்போவும் கூட இனிமேலும்? இல்லை, அது வந்துங்க பிரைமரி கன்சர்ன் ஃபார் டிவிகேன்றது தேர்தல் நெருக்கத்தில் எது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதா? நான் அதே தான் எடப்பாடிக்கும் சொன்னேன். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது அதிமுக பிரைமரி கன்சர்னா
இல்லை எடப்பாடியை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவது அவங்களுக்கு பிரைமரி கன்சர்னான்றது அவங்க முடிவு பண்ணோம். தாவேகாவுக்கு திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றிட வேண்டும் என்பது பிரைமரி கன்சர்னா தேர்தல் நெருக்கத்தில், அப்போ தான் இது சால்வ் ஆகும். அதே போல் அடுத்தது வந்து விஜய் முதல்வராகி தாவேகா ஆட்சி அமைக்கணும், தலைமையில் கூட்டணி ஆட்சி, அது பிரைமரி கன்சர்னான்றது. இன்னும் 2-3 மாதம் அந்த மக்களுடைய சந்திப்பு, மக்கள் நிலைமை இதெல்லாம் பார்த்துட்டு இறுதி முடிவு எடுக்கலாம் அவங்க. நாட் ஃபைனல் டிசிஷன் cannot be taken now. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், பாஜக இருக்கிற அதிமுக கிட்ட தாவேகா போவதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படி காங்கிரஸை கழட்டி விடுற வாய்ப்பே இல்லையோ திமுகவுக்கு, அதே மாதிரி தாவேகாவுக்கு பாஜகவோடு அதிமுக கூட்டணி வச்சிருக்கிற வரையில் அதிமுகவோட போய் பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். பாஜக எத்தனை அழுத்தம் கொடுத்தாலும் கூட, யார் அழுத்தம் கொடுத்தாலும் இது அரசியல் கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டு அமைக்கிறேன். தேங்க்யூ.